அப்போ ஃபஸ்ட் ஒன்றில் ஆர்டிஎஸ் 368 ப்ரொவைட்ஸ் ஃபார் 3 waves ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட் ஒன் அமெண்ட்மெண்ட் பை சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தினுடைய சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். செகண்ட் ஒன்றில் அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். தேர்ட் ஒன்றில் அமெண்ட்மெண்ட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் த ரெட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், நாடாளுமன்றத்தினுடைய சிறப்பு அறுதி பெரும்பான்மையுடன் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களுடைய ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தப்படுதல். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் நவுன் அஸ் த மினி கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ரீஃபார்ம் கமிஷன்ஸ், அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள், அரசியலமைப்பினுடைய சீர்திருத்த குழுக்கள். The National Commissions to review the working of the Constitution was set up by a resolution of the Government of India in 2000, headed by M.N. Venkatachalaya. அப்போ அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசு ஒரு தீர்மானத்தின்படி திரு M.N. வெங்கடாசல தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்றை அமைத்தது. In April 2007, a 3-member commission headed by the former Chief Justice of India, M.M. Poonji, was set up by the then government to take a fresh look at relative roles and responsibility of various levels of the government and their interrelations. அரசின் பல்வேறு நிலைகள், அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து புதிய நோக்கத்தோடு ஆராய ஏப்ரல் 2007ஆம் ஆண்டு 3 உறுப்பினர்களை கொண்ட M.M. பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு ஓர் ஆணையத்தை அமைத்தது. அப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் ஓவரு. நெக்ஸ்ட் ஒன்ல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்வன்சஸ் இன் ரைட் ரிகார்டிங் த preamble, republic, democratic, secular, sociality, sovereign, socialist, secular, republic, democratic. B ஆப்ஷனில், C ஆப்ஷனில் sovereign, republic, secular, socialist, democratic. D ஆப்ஷனில் sovereign, socialist, secular, democratic, republic. And how many times has the preamble to the Constitution of India amendment? Once, twice, thrice, never. Next one, third one, a foreigner can acquire Indian citizenship through. அப்போ இந்திய அரசியலமைப்பு இது வெளிநாட்டவர் கீழ்காண எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? அப்போ டெசன்ட், ரிஜிஸ்ட்ரேஷன், வம்சாவளி பதிவு, நேச்சுரலைசேஷன், இயல்புரிமை, ஆல் ஆஃப் தி எபோவ் அப்படின்னா மேற்கண்ட அனைத்தும். அடுத்து ஃபோர்த் ஒன்ல ஃபைண்ட் த ஓட் ஆன் அவுட். அப்போ மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை, ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை. நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை.
One of the following is not an instance of an exercise of a fundamental right. கீழ்கண்டவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. Workers from Karnataka to go to Kerala to work on the farms. கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல். செகண்ட் உள்ள சாரிஸ்டியன் மிஷன்ஸ் செட் அப் எ செயின் ஆஃப் மிஷனரி ஸ்கூல்ஸ். கிறிஸ்துவ சமய குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். தேர்ட் உள்ள men and women government employees have got the same salary. ஆண் பெண் இருபாலருக்கும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல். ஃபோர்த் உள்ள parent property is inherited by their children. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு செல்லுதல். அடுத்து 6 ஒன்று which one of the following rights was described by Dr. B.R. Ambedkar as heart and soul of the constitution. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அதில் எது சொல்லியிருக்காங்க? டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் சமய உரிமை. ரைட் டு ஈக்குவாலிட்டி சமத்துவ உரிமை. ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை. Next, how can the fundamental rights be suspended? மேலும் அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? If the Supreme Court so desire, உச்ச நீதிமன்றம் விரும்பினால், if the Prime Minister orders to this effect, பிரதம மந்திரியின் ஆணையினால், if the President orders if during the national emergency, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால், all of the above தான் மேற்கண்ட அனைத்தும். we borrowed the fundamental duties from the நமது அடிப்படை கடமைகளை டேஸிடமிருந்து பெற்றோம். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், கனடியன் கான்ஸ்டியூஷன், ரஷ்யன் கான்ஸ்டியூஷன், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். under which articles financial emergency can be proclaimed. அப்போ மேலும் எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆர்டிகல்ஸ் 352, ஆர்டிகல்ஸ் 356, ஆர்டிகல்ஸ் 360, ஆர்டிகல் 368. Which of the following commission made recommendation about the center and state relation? எந்த குழுக்கள் கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? சர்க்காரியா கமிஷன், ராஜமன்னார் கமிட்டி, எம்என் வெங்கடாச்சலையா குழு. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோர்ஸ் ஆஃப் கிவன் பிலோ. 1, 2 and 3, 1 and 2, 1 and 3, 2 and 3. Next one fill in the blanks. The concept of the constitution first originated in. முதலில் அரசியலமைப்பு என கொள்கை டேஸில் தோன்றியது. Next one, Dash was elected as the temporary president of the Constitution Assembly. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். Third one, the Constitution of India was adopted on Dash. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு. Dash rights are maintained in Articles 32. Dash பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. Fundamental duties have been given to the citizen of India under Articles Dash. இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங். சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னா குடியுரிமை சட்டம், த ஃப்ரேம் புல் முகவுரை, இந்த மினி கான்ஸ்டியூஷன் சிறிய அரசியலமைப்பு, கிளாசிக்கல் லாங்குவேஜ்னால் செம்மொழி, நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா தேசிய அவசர நிலை.
Jawaharlal Nehru, 42nd Amendment, 1955, 1962, Tamil. Next one, give a short answer. What is Constitution? அரசியலமைப்பு என்றால் என்ன? What is mean by citizenship? குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? List out the fundamental rights guaranteed by Indian Constitution. எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் இந்திய அரசமைப்பில் பட்டியலிடப்படுகின்றன? What is a right? நீதி பேராணை என்றால் என்ன? What are the classical language in India? இந்தியாவில் செம்மொழிகள் யாவை? What is national emergency? தேசிய அவசர நிலை என்றால் என்ன? List out the three heads of the relations between the center and states. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. Answer in detail. First one, explain the silent feature of the Constitution of India. இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளை விளக்குக. Point out the fundamental rights. அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. Write briefly on the right to constitutional remedies. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காண உரிமை பற்றி எழுதுக. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்ல மென்ஷன் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி. அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறைகளும் கோட்பாடுகளும் இடையான வேறுபாடுகளை குறிப்பிடுக.